ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப க்யூட்டான டெடி பேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு உல்லன் நூல் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலர் உல்லன் நூலோ அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட 4 விரலை சுற்றி 120 தடவை சுற்றிக்கணும். கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நூல் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துகிட்டு அதை இப்படி வச்சுட்டு நம்ம சுற்றிருக்கோம் இல்லையா, அதை மெதுவாக அப்படியே வெளியில் எடுத்து அதோட சென்டரில் வச்சு இப்படி நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுடணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதோட சென்டரில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இன்னொரு இதை கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இப்படி புசுன்னு வர மாதிரி சரி பண்ணி விட்டுட்டு இதை இப்படி நீளமாக எலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இதுதான் டெடியோட உடம்பாக இருக்க போகுது. இதை ஃபுல்லாக கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக புசுன்னு வர மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து அதோட கால் பண்ணுறதுக்கு 2 விரலை சுற்றி 25 தடவை சுற்றிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட சென்டரில் இப்படி கொஞ்சமாக நூல் வெட்டி இப்படி எடுத்து டைட்டாக கட்டிக்கணும். கட்டி இப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இதையும் அந்த லூப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி பாம்பாம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை கொஞ்சம் சின்னதாக்கிட்டோம்னா ஈஸியாக பாம் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சமாக முன்னும் பின்னுமாக இருக்கிறத அப்படியே சுற்றி இப்படி ட்ரிம் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இதே மாதிரி 2 பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெடியோட கால் ரெடியாக இருக்குது. அதோட கை பண்ணுறதுக்கு 2 விரலை சுற்றி 35 தடவை சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதே மாதிரி சென்டரில் இப்படி நூல் விட்டு இந்த பக்கமாக எடுத்து அதை கட்டிக்கணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டலாம். இதை இந்த மாதிரி இப்படி கைக்கு நடுவில் வச்சு இப்படி சுற்றிட்டு இப்படி நீளமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணணும். அப்போ தான் கை காலோட கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நீளமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 கை 2 கால் ரெடியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதோட உடம்பு பகுதியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு காலை ஒட்டுறதுக்கு அந்த உடம்போட கீழ் பகுதியில் ஒரு சைடில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா ஒட்டிக்கும். அதுக்கு நேராக இந்த பக்கமும் க்ளூவை போட்டு ஒட்டிடலாம். அடுத்து கை பண்ணுறதுக்கு அதோட மேல் பக்கமில் இந்த சைடில் இப்படி 2 பக்கமும் நம்ம ஒட்ட போகிறோம். அதே மாதிரி கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இப்படி வச்சு இப்படி அழுத்தினோம்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. அடுத்து டெடியோட தலைப்பகுதி பண்ணுறதுக்கு 4 விரலை சுற்றி 150 தடவை சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் நூலை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பெரிய சைஸ் நூலை எடுத்துட்டு அதோட சென்டரில் வச்சு
இப்படி நல்லா சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லூப் எல்லாம் கட் பண்ணி நம்ம பாம் ஷேப்புக்கு ட்ரிம் பண்ணிக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் ரவுண்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து அதோட காது பண்ணுறதுக்கு ஒரு விரலை சுற்றி ஒரு 5ஆவது தடவை சுற்றிட்டு அந்த நூலை கட் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து இந்த ஒரு லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் உள்ள நூலையும் பிடிச்சி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் உள்ள நூலை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 பண்ணியாச்சு. அடுத்து அதோட தலையில் மேலே வந்து இந்த சைடும் இந்த காதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நல்லா ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இப்படி லைட்டாக உள்ளே தள்ளி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். இதே மாதிரி 2 காதும் ஒட்டியாச்சு. அதோட வாய் பகுதி பண்ணுறதுக்கு ஒரு விரலை சுற்றி 15 தடவை சுற்றிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம குட்டி சைஸ் பாம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வேறு கலர் நூல் எடுத்திருக்கேன், லைட் க்ரீம் கலர் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாய் வைக்கும்போது நல்லா எடுப்பாக தெரியும். இப்போ இதையும் அதே மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு குட்டி பாமாக ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போது அதோட ஃபேஸில் சென்டரில் இந்த மாதிரி இந்த இதை ஒட்டிடலாம். அதுக்கடுத்து அதோட மூக்கு பண்ணுறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற கருப்பு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிடணும். அப்புறம் கண்ணுக்கு வந்து 2 குட்டி பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி அதோட வாய்க்கு மேலே இந்த சைடும் இருக்கிற மாதிரி ஒட்டிடணும். இப்போது டெடியோட தலையை வந்து அதோட உடம்போட சென்டரில் அந்த மேலே வந்து நம்ம நிறைய க்ளூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படி பிடிச்சிட்டா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான டெடி பேர். உல்லன் நூல் வச்சு ஈஸியாக வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கீழே வர இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபோட்டோஸை. இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.